ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். அனைவருக்கும் வணக்கம். நான் டிஆர் மொழி. எங்கள் அப்பா ரகுபதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காட்பாடி. எவ்வளவோ கோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் முதலாக இறைவன் எம்ஜிஆருக்கு காட்பாடி தொகுதியில் கரசமங்கலம் ரகுபதி நகரில் இறைவன் எம்ஜிஆர் கோவில் கட்டிகிட்ருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி 9:10 கும்பாபிஷேகம். தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பொதுமக்களும் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம், விரும்புகிறோம். எல்லாரும் பாகுபாடு இல்லாமல் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருமே மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. அள்ளி கொடுத்த வள்ளலுக்கு ஆலயம் இறைவன் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் ரகுபதி நகரில் காட்பாடி தொண்டான் துளசி கூட்டோடு அருகே நாள் 8/3/2026 நேரம் காலை 9 துவங்கி 10:30 மணிக்குள் எம்ஜிஆர் சிலை பிரதிஷ்டை மற்றும் இறைவன் எம்ஜிஆருக்கு தீபார்த்தனை. அனைவரும் வாருங்கள், அருளாசி வருங்கள். வாழ்க புரட்சி தலைவர்கள். மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் முகமன்றோ, உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்லை. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருக்கோயில் வேலூர் காட்பாடி அடுத்த கரசமங்கலத்தில் அவருடைய திருக்கோயில் கட்டி முடிக்கப்பட்டு 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் எம்ஜிஆர் கோயில் அறக்கட்டளை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்க எம்ஜிஆர் நாமம், வளர்க எம்ஜிஆர் புகழ். என்னுடைய பெயர் ரவிக்குமார். நான் வேங்கடவன் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றேன். எனக்கு தவசீலன் அண்ணா அவர்கள் மூலியமாக இந்த கோயில் அறக்கட்டளை நிர்வாகி எனக்கு பழக்கமானார். அதிலிருந்து அவருடன் சேர்ந்து இந்த எம்ஜிஆர் கோயில் கட்டுவதில் நானும் பங்கு கொள்கிறேன். அவர் மிகவும் எம்ஜிஆரால் பயன்படுத்தப்பட்ட யாருமே கட்டாத கோயிலை இவர் கட்டுகிறார். மூன்றாவது, ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் கோபுரத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு இடத்துல இயேசுநாதர் எம்ஜிஆர், நடுவில் முருகர், அடுத்து முகமது நபி எம்ஜிஆர். எனவே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் செய்கிறார். அவரை வாழ்த்துவோம். எல்லாரும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கோயில் வளமுடன் வாழ என்று வாழ்த்துகிறோம். அனைவரும் கண்டிப்பாக குடும்பத்துடன் வந்து இந்த கோவிலை, முரளி அவர்கள் கட்டுகின்ற கோவிலை சிறப்பிக்க வேண்டும். சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. ஏழை எளிய 1 ஏக்கர், முன்னாடி ஒரு 3 ஏக்கர் இருக்கிறது. எல்லாரும் அனைவரும் தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அடிபணிந்து கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க எம்ஜிஆர் நாமம், வளர்க எம்ஜிஆர் புகழ். வாழ்க எம்ஜிஆர்.